தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை எங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார், இன்னுமா நடக்கலை அப்படின்றத பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, சார் கூட்டணி ரொம்ப வீக்காக இருக்கோ, காங்கிரஸ் எப்போ வேணாலும் திமுக விட்டு டுபுக்குன்னு வெளியே வந்துரும்ன்ற நிறைய கருத்து பேசினிருந்தீங்க. ஆனால் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடுலாம் முடிஞ்சு சேபமாக கையெழுத்து போட்டுட்டா. உங்களுக்கு எப்போ இது நடக்க போதே, பாஜகவுக்கு அந்த மாதிரி நடக்கிறதுக்கான கொடுப்பனை இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டாங்க. அதாவது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் எப்போ கையெழுத்தாகும் அப்படின்ற கேள்வி கேட்டாங்க. அதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொன்னார்னா, இன்னமும் இந்த நடக்க தேதி சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரியே ஆரம்பித்தார். இந்த தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை இன்னும் நடக்கலை, நடக்கும், கூடிய விரைவில் நடக்கும் அப்படின்ற ஒரு பதிலை ரொம்ப சர்ப்ரைஸாக கொண்டு போய் சப்புன்னு முடிச்சிட்டாரு நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்கள். அதிமுகவுடைய எங்களுடைய என்டிஏவுடைய தேர்தல் கூட்டணி தொகுதி பங்கீடு பற்றி இன்னும் நாங்கள் முடிவு செய்யவில்லை, வெகு விரைவில் நாங்கள் முடிவு செய்வோம். அதுக்கு அடுத்தது திமுக மீது நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் நயினார் நாகேந்திரன் அவர்கள். என்னென்னா, நம்ம விலைவாசி உயர்வு, விலைவாசின்னா சாதாரணமாக மார்க்கெட்டில் போய் வாங்குகிற பொருட்களுடைய விலைவாசி கிடையாது. மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, இந்த மாதிரி எல்லாமே உயர்த்துறாங்க. 300% உயர்த்தி நம்ம தலையில் நிதி சுமையை ஏற்றிட்டாங்க. அதனால் நம்ம சிட்டியில் இருக்கிறவங்கலேருந்து கிராமத்தில் கடக்கோடியில் இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாரும் திமுக ஆட்சி மேலே கொல்ல வெறியில் இருக்கிறாங்க. அந்த வெறியெலாம் எங்கே போகுது, அப்படியே எங்கள் பக்கம் ஓட்டாக வரப்போகுது. அதனால் 2026 ஆட்சி மாற்றம் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் நயினார் நாகேந்திரன் அவர்கள். சொத்து வரி உயர்வு பார்த்தா 300 மடங்கு அதிகம். இன்னைக்கு மின்கட்டண உயர்வு 300 மடங்கு அதிகம். ஒரு ஆண்டுக்கு சிறு குறு தொழில் வச்சிருக்கவங்களுக்கு 6% ஆண்டு ஒன்றிற்கு அறிவிக்கப்படாத மின் கட்டண உயர்வு. சரி, தேர்தல் அறிக்கையில் சொன்ன எதையும் பண்ணியிருக்காங்களன்னா 1-2 செஞ்சுக்கிட்டு அதுபோல செய்யவே இல்லை. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1000 ரூபா தரேன்னு சொன்னாங்க, 28 மாதம் 1000 ரூபா தரல. பாராளுமன்ற தேர்தல் வந்த பிறகு தான் கொடுத்தாங்க. ஆனால் பொங்கலுக்கு போன வருஷம் முந்தின வருஷம் கொடுக்கல, இப்போ தான் கொடுக்காங்க. கோடைக்கால விடுமுறைன்னு இப்போ ரூபா கொடுக்க, எதுக்காக? ஓட்டுக்காக. மக்கள் இதையெல்லாம் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு கிராமத்தில் உள்ள சாதாரண மக்களும் இந்த ஆட்சியினுடைய அவல நிலைமையை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால் நிச்சயமாக இந்த ஆட்சி எத்தனை கூட்டணி வச்சாலும் சரி, அவங்க எப்படி நடந்தாலும் சரி, தேர்தல் முடிந்த பிறகு ஆட்சி மாற்றம் உறுதி என மக்கள் தீர்மானித்து விட்டார்.